स्वाहा मधुमती स्वाहा कालिकाली स्वाहा जहिनी स्वाहा नंदिनी स्वाहा ओम
ஒரு கம்பினை போயும் உழைப்புனை எண்ணிய பொய்யலும் போயினார் வெளியாய் மக்கள் செல்லும் பிறப்போடு பொக்கம் பேசி பொழுது கழியாதே துக்கம் தீவகை கொல்லுடன் கேமீனோ பொக்கம் பேசி பொழுது கழியாதே துக்கம் தீவகை கொல்லுடன் கேமீனோ பொக்கம் பேசி பொழுது கழியாதே துக்கம் தீவகை கொல்லு கொல்லுமன் கேமீனோ தக்கன் வேள்வி தகட்ட தழல் வந்தன் தக்கன் வேள்வி தகட்ட தழல் வந்தன் நக்கன் சேர் நல்லம் நன்னூதல் நன்மையே நன்னூதல் நன்மையே திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நன்று நாள்தோறும் நம்மினை போயரும் என்றும் இன்பம் தலைக்க இருக்கலாம் சென்று நீட்டிலே களத்து உள்ளுரை ஒன்று கொச்சடையானை ஒழுவீரே புன்புலால் இலக்கை குறை குறை கனியன் பொங்கெடும் கோயிலா உருக்கி எளியாய் ஆண்ட ஈசனே மாசிலாமணியே துன்பமே பிறப்பே பிறப்போடு மயக்கம் கொடுக்கலாம் அழுத்தல் ஜோதி இன்பமே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்து நீயே நம் கடம்பனை கற்றவல் பங்கினன் தென்கடமை திருக்கட கோயிலான் கண்கடன் அடியே நீயும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே திருச்சிற்றம்பலம் தென்னாடுலேசவனே போற்றி நாட்டவர்க்கும் தேவா போற்றி அடைக்கலம் கண்டேன் அணிதில்லை சிற்றம்பலக்கரனே திடந்த சமன் முதலாம் பரசமய இருள் நீங்க தினங்களு சைவ நெறி திருநேற்றின் மொழி விளங்க அரங்கையிட புகரியவும் அமுல்கைய திருமுறைக்கால் துறந்தடித்த சிவகாம சுந்தரி பூங்கழல் போற்றி வளவர்மான் பாவை வரிவளை கரிமளமானே பங்கைய செல்வி பாண்டிமாதேவி பணி செய்து நாட்டொரும் பரவர் பொங்கடல் ஒருவன் போதநாயகன் நாடு வேதமும் பொருள்களும் அருளே அங்கைய கண்ணே தன்னொடும் அமர்ந்த ஆளவாயாவதும் இதுவே பைரவாய 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 கந்தத்தின் நாயகனே பைரவாய பைரவா காலத்தை வென்றவனே பைரவாய பைரவா
சித்தனாக வருபவனே பைரவாய பைரவா சுந்தர வடிவோனே பைரவாய பைரவா தோற்றமும் தெரிந்தவனே பைரவாய பைரவா பைரவாய 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 பிரம்மந்தலை கொய்தவனே பைரவாய பைரவா விச்சாண்டி ஆனவனே பைரவாய பைரவா அரண்யில் உதித்தவனே பைரவாய பைரவா பிரதோஷ நாயகனே பைரவாய பைரவா பைரவாய 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 நவகிரக தலைவனே பைரவாய பைரவா அந்தகனை வென்றவனே பைரவாய பைரவா பாத நோய் தீர்ப்பவனே பைரவாய பைரவா வாழும் தெய்வமே பைரவாய பைரவா பைரவா ஓங்காரநாத பைரவா வா பைரவா வரம் தருவாய் பைரவா சூரிய ஒளியே பைரவா சோலம் கொண்ட பைரவா சோற்றநாத பைரவா சுந்தர புருஷா பைரவா தனிக்கு குருவே பைரவா சங்கட தேக்கும் பைரவா வினைக்கு மருந்தே பைரவா வினைகள் தேப்பாய் பைரவா தரணியாடும் பைரவா பரணியில் உதித்த பைரவா சிவமணியே பைரவா சிந்தையில் புகுந்த பைரவா கங்காளனே பைரவா காளி கணவா பைரவா காசியின் கால பைரவா முத்தே தருவாய் பைரவா அனுமான் தலைவா பைரவா ஆலய காவல பைரவா அனைத்தும் தெரிந்த பைரவா ஆலவாயனின் பைரவா முத்து பல்லு பைரவா முக்கண் சுடரே பைரவா முத்தமிழ் தலைவா பைரவா எடுக்கண் களைவாய் பைரவா சிவன் அடியார் துணையே பைரவா பிரபாகரனே பைரவா சித்தன் விரும்பும் பைரவா மனதில் நிறைந்த பைரவா மகா தபசியே பைரவா மாருதி குருவே பைரவா மகாதேவனே பைரவா மனதில் நிறைந்த பைரவா அருளி போவாள் பைரவா அலங்காரம் பைரவா சந்தன பிரியா பைரவா சந்ததி காக்கும் பைரவா கலியுக கால பைரவா கனகச் சுடரே பைரவா கார்த்திகை பரணி பைரவா காத்திடுவாயே பைரவா பைரவராஜா எங்கள் பைரவராஜா பாவம் தன்னை நீக்கிடுவாய் பைரவராஜா ஆதி மூலம் கடவுளம் பைரவராஜா ஆதி சிவன் சக்தியாம் பைரவராஜா அந்தகனை வென்றவராம் பைரவராஜா அருளை அள்ளி தருபவராம் பைரவராஜா முதல் பூஜை உனக்குத்தான் பைரவராஜா முக்கண்ணன் காவலனே பைரவராஜா முக்காலம் உணர்ந்தவனே பைரவராஜா முதன் மீனாட்சி சொக்கநாத சுவாமியுடைய திருவருளால் இன்றைய தினம் மார்கழி மாதம் அஷ்டமி, அதாவது சிவ அஷ்டமி என்று சொல்லக்கூடிய அஷ்டமி சப்பரம் எழுந்திருக்கக்கூடிய மகா அஷ்டமி. இந்த அஷ்டமி பூஜை திருமங்கலம் நகரிலே இருந்ததா இந்த அஷ்டமி சப்பரம் முதலாக ஆரம்பிச்சாரு. அதாவது முன்னொரு காலத்திலே நமது திருமங்கலம் வில்வவனமாக இருந்து அந்த வில்வவனத்திலே
சுவாமி சொக்கநாத பெருமானை அகஸ்திய மாமுனிவரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டு அன்னை மீனாட்சிக்கு திருமாங்கல்யம் செய்த ஸ்தலம். அது மட்டும் கிடையாது, மேற்கொண்டு இந்த அஷ்டமியுடைய பிரதட்சணம் என்று சொல்லக்கூடிய இந்த அஷ்டமி மதுரை மாநகரிலும் திரு எடகத்திலும் திருமங்கலத்திலும் ஏன் சிறப்பாக இருக்கின்றால், ஒரு காலத்திலே நமது திருமங்கலம் அருகில் இருக்கக்கூடிய கண்டுகுளம் என்ற கிராமத்துக்கு, அந்த கிராமத்திலே சிவபிராமணர்கள் என்று சொல்லக்கூடிய 2 பேர்கள் டெய்லி நம்ம எப்படி சிவபெருமானை தரிசனம் பண்றோமோ அதே மாதிரி காலையிலும் மாலையிலும் தவறாமல் சொக்கநாத பெருமானை தரிசனம் செய்து கொண்டே இருந்தார்கள். அப்படி இருக்கிற காலத்துல ஒருத்தர் சிவபெருமானை நினைத்து டெய்லி ஜபம் பூஜை வழிபாடுகள் எல்லாம் செய்து கொண்டிருப்பார். ஒருத்தர் சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு அவருடைய சொந்த வேலையாக விவசாயம் என்று சொல்லக்கூடிய தொழில், அந்த விவசாய தொழில தோட்டங்கள்ல கத்திரிக்காய், வெண்டைக்காய், இந்த மாதிரி தக்காளி எல்லாம் போடுற மாதிரி அவர் கத்திரிக்காய் போட்டு விவசாயம் பண்ணினார். ஆதி காலத்துல சைவ சமயத்துல புடலங்காய், பாவக்காய், கத்திரிக்காய் இதெல்லாம் சமைச்சு சாப்பிடவோ செய்யவோ கூடாது. ஏனென்றால் இந்த கத்திரிக்காய் சிவபெருமானுக்கு சமம். அந்த உள்ள இருக்கிற விதைகள்லாம் எடுத்து அதை நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லலாம். புடலங்காய் சர்ப்பமாகவும், பாவக்காய் உத்ராட்சமாகவும் இருக்கிறதுனால, அந்த சிவசின்னங்கள் அப்படியே இருக்கிறதுனால அதை யாருமே அதை சைவ சமயத்துல சமையல் பண்ணி சாப்பிட மாட்டான். அப்படி இருந்தாலுமே இன்னொரு விதமாகவும் சொல்லலாம். அதாவது அசைவ சாப்பிட்ற மாதிரி இருக்குமா அந்த கத்திரிக்காய் இதெல்லாம் சாப்பிட்டா உணர்வுகள் அதுவும் நம்ம சைவ சமயத்துல அதை சாப்பிடக்கூடாது சொல்லலாம். அப்படி இருக்குமா அந்த சிவபிராமணர்கள் அந்த கத்திரிக்காயை போட்டு இது பண்ணதுனால ஒருத்தர் கோயிலுக்கு வரும்போது நீ கத்திரிக்காயை போட்டு தொழில் பண்றதுனால நீ சிவாலய தரிசனம் பண்றதே புண்ணியம் கிடையாதுன்னு சொல்லி 2 பேருக்கும் வாக்குவாதம். அந்த வாக்குவாதத்துல ரொம்ப பேச்சுகள் ஒரு விதமாக முட்டி, ஒரு பிராமணருக்கும் ஒருத்தருக்கும் 2 சிவபக்தர்களுக்கும், அதாவது சிவபக்தர்கள் என்று சொல்லணும், சிவபக்தர்களுக்கு 2 பேருக்கும் ஒரு வாக்குவாதம் ஆயிருக்கார். இது ஒருத்தருக்கு ஒருத்தரை ரொம்ப இது பண்ண இந்த தீர்ப்புகளை நம்ம பாண்டிய நாட்டுல நம்ம ஆலயம் இருக்கிறதுனால பாண்டிய மன்னன் ஆண்ட காலம் அந்த பாண்டிய சபையிலே நக்கீரர், அகஸ்திய மாமுனிவர் இந்த மாதிரி பெரிய ரிஷிகள்லாம் அரசங்கள்ல உருவாக இருந்த காலம் அந்த காலம். அப்படியாப்பட்ட காலத்துல இவா 2 பேரும் போகும்போது அரசர் பாண்டிய மன்னர் கேட்கிறார், இவா எதுக்கு இங்க வந்திருக்காரு என்ன கேட்கிறார். இந்த மாதிரி நாங்கள் சிவ பூஜை பண்றவங்க, இந்த மாதிரி நான் இந்த கத்திரிக்காய் தோட்டத்துல கத்திரிக்காய் இது பண்ணதுனால என்னைய திட்டி என்னைய அடிச்சுட்டார். இவர் சிவ வழிபாடு பண்றவங்களை இடையருள் பண்ணினா பிரம்மபத்தி தோஷம் நிவர்த்தி ஆகும். அதுதான் ஆகாமத்துல சைவ சமயத்துல சொல்லுது. அப்படி இருக்கும்போது அதுக்கு நம்ம தீர்ப்பு கோரி எந்த விதமான தவறுகள் நம்ம பண்ணக்கூடாது. இந்த ஜம்மத்துல இவா இப்படி பண்ணினதுனால அடுத்த ஒரு காலத்துல இவாளே அந்த தீர்ப்பை இறைவன் சொக்கநாத பெருமானே இவாளுக்கு அருள் பாலிப்பார். எப்படின்னா ஒருத்தர் நம்ம மதுரை பக்கத்தில் இருக்கக்கூடிய சிந்தாமணி என்ற கிராமத்திலே விவசாயம் பண்ணி இந்த விவசாயங்கள்லாம் செய்வார். இன்னொருத்தர் ரசவமாகவே மாறிடுவார், நந்தீஸ்வரனாகவே மாறி அந்த வயல்ல போய் மேய போவார். மேய போகும்போது அதாவது புரியுதா, அதாவது முதல்ல 2 பேர் இது பண்ணார் இல்லையா, புத்திர திட்டி அவரை வாக்குவாதம் பண்ண அடிக்கக்கூடிய இதா அவர் சுவாமி விவசாயம் பண்ணுவார். இவர் பண்ணவர் ரசவமா மாறிடுவார். இப்படி மேய்ச்சலுக்கு சிந்தாமணி என்ற கிராமத்துல அந்த வயல்ல போய் நந்தீஸ்வரன் மேய போவார். மேய்ச்சல்
மேய்ச்சல், அதாவது புல் பூண்டுகளை எல்லாம் சாப்பிட இது பண்ணக்கூடியவர். அதை வந்து அங்கே போகிறதுனால அங்கே வந்து இது வருவார். அப்படி இருக்கிற காலத்தில் இவர் வந்து ஒருத்தர் வந்து அந்த நந்தியை வந்து விரட்ட போவார். மாடு மேயுது, அது மாடை வந்து நம்ம விரட்டணும்னு சொல்லிட்டு போவார். அது இவளுக்கு பிடி கொடுக்காம நேர மதுரையில இருக்கக்கூடிய சொக்கநாத சுவாமியுடைய ஆலயத்துல 7 பிரகாரங்களையும் 7 தடவை சுத்தி முன் செய்த புண்ணியத்தினால் இந்த திருமங்கலத்துல பிறந்து திருமங்கலத்திலே வளர்ந்து திருமங்கலத்திலே சிவபூஜை பண்ணதுனால நேர திருப்பரமண்டம் திருமங்கலத்துக்கு வருவார். அப்படி வரும்போது நம்ம சுவாமி ஆலயத்துக்கே நேரம் உள்ள வருவாங்க. வரும்போது முன் செய்த புண்ணியம் முன்னாடி வந்து இந்த மாதிரி சிவ புண்ணியம் பண்ணி சிவ பூஜை பண்ணணும். ஏன்னா அப்பதான் 2 பேருக்கும் ஞானம் கிடைச்சு முத்தி கிடைக்கும். ஏன்னு சொன்னாலா நமக்கு எந்த பிறவி எடுத்தாலும் சிவபெருமான் வந்து நம்மளுக்கு அருள் பாலிப்பார். அதனால தான் நம்ம ஊர்ல வந்து இந்த நந்தீஸ்வரர் வந்து சச்சுருவமாக நேச்சராக ஒரு மாடு ரிசவம் காலவாகன மாதிரியே இருப்பார். இங்க வந்து சுவாமி 2 சுக்கநாத பெருமான் முக்தி கொடுத்ததுனால இந்த ஆலயம் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான சிறப்பான ஆலயம். அப்படி இருக்கும்போது இந்த ஆலயத்துல வந்து மன்னர்கள் எல்லாருமே வந்து இந்த அஷ்டமியை வந்து அஷ்டமி பிரதட்சண விழாவை நடத்தி இங்க இருந்து தான் மதுரைக்கு போய் மதுரையில 7 பிரகாரங்கள்லாம் சுத்தி வந்து வழிபாடு பண்ணது. பிற்காலத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மண்டபப்படிகளாக வச்சு அந்த மண்டபப்படிகளாக விளையாடலாம். எத்தனை ஆலயங்கள்ல இந்த மார்கழி மாதம் வரக்கூடிய சிவாஷ்டமியில வழிபாடு பண்ணினாலும் திருமங்கல சேத்திரத்தில் வந்து வழிபாடு பண்ணினால் மிக மிக சிறப்பு என்று காஞ்சி மகா பெரியவாளும் நரசிம்ம பாரதி ஸ்ரீங்கரி சுவாமிகளும் மிக மிக இதை எடுத்து எவ்வளவோ விவரமாக சொல்லியிருக்கிறார். அவர் சுவாமிகள் ஸ்ரீங்கரி சுவாமிகள் பிரதிஷ்டை பண்ணாதான் இந்த நம்ம ஆலயத்துல முன்னாடி இருக்கக்கூடிய கம்பத்தடி விநாயகர். அதனால வந்து இந்த நன்னாளிலே இந்த மார்கழி அஷ்டமியிலே நீங்க எல்லாரும் வந்திருந்து சிவபெருமானையும் மீனாட்சி அம்பாளையும் அதை தொடர்ந்து காலபைரவரையும் வழிபாடு செய்வதால் சகல புண்ணியங்களும் சகல சர்வாக்கியம் உண்டாகும். காலபைரவரை வந்து நீங்க எல்லாருமே ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு விதமாக வழிபாடு பண்ணுகிறீர்கள். ஏனென்றால் இந்த நவக்கிரகத்துக்கு நேராக காலபைரவர் சன்னதி இந்த ஆலயத்தில் அமர்ந்திருப்பதால் ஆகாம விதிப்பறை நவக்கிரக தோஷங்கள் சனியுடைய குருநாதர் வந்து சனி யமன் காலன் இவாளுக்குலாம் வந்து குரு வந்து காலபைரவர் தான். காலனை வந்து கணக்காக வச்சு அனைத்து விதமான கட்டுப்பாடோடு இருக்கக்கூடியவர் வந்து தான் காலபைரவர். காசி சேத்திரத்தில் எப்படி காலபைரவர் இருக்காரோ அதே மாதிரி காலபைரவர். இந்த காலபைரவரை மிக மிக சிறப்பாக வழிபாடு பண்ணி எல்லாம் இது பண்ணனால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரார்த்தனைகள்லாம் வந்து வச்சு சுவாமியை வந்து வழிபாடு பண்ணுகிறார்கள். அப்படி பிரார்த்தனைகளை வந்து நம்ம ஆலயத்துக்கு நிரந்தரமாக வரக்கூடிய திரு அழகராஜா அவர்கள் நம்ம அந்த காலபைரவரை வேண்டி இந்த காலபைரவருக்கு வெள்ளியாலேயே கவசம் செய்யணும் என்று ரொம்ப ஆசைப்பட்டார். அது ஆண்டவன் காலபைரவருடைய அனுக்கிரகத்திலும் மீனாட்சி சொக்கநாதனுடைய அனுக்கிரகத்திலும் சென்ற மாதம் காலபைரவர் அஷ்டமணிக்கு சாத்திரம் சொல்லும் போதே ஒரு ஏற்பாடு பண்ணியிருந்தோம். இருந்தாலுமே வந்து இந்த சிவாஷ்டமி மார்கழி மாதம் வரக்கூடிய புண்ணியமான அஷ்டமியில வந்து சாத்திரா மாதிரி இறைவன் அருட்பாலிக்கிறார். அதனால இந்த வெள்ளி கவசத்தை பயிர்த்திரு ஸ்ரீ அழகராஜா அவர்கள் குடும்பத்தினர் மிக மிக சிறப்பாக ஆனந்தமாக அலங்காரமாக இந்த இதை செஞ்சிருக்கிறார். அதே மாதிரி இந்த வெள்ளிக்கலச அலங்காரத்துடன் நீங்கள் எல்லாருமே கண்டுகளித்து காலபைரவரை எல்லா பிரார்த்தனை செய்து சகல செல்வங்களும் சர்வ சபாக்கியம் பெறுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். மேலும் சிவாலயத்தில் காலை மாலை தினசரி வந்து வழிபாடு பண்ணாட்டாலும் ஒரு நேரமாவது கண்டிப்பாக சிவாலயம் வந்து தரிசனம் செய்யணும். அதே மாதிரி பிரதோஷ தினத்தில் வந்து சிவாலய தரிசனம் பண்ணுவது தான் மிக மிக புண்ணியம். அதே மாதிரி இந்த ஒவ்வொரு மாசத்திலே வரக்கூடிய காலபைரவ அஷ்டமியில வந்து வழிபாடு பண்ணினால் சகல கஷ்டங்கள் நிவார்த்தியாகி எல்லா வல்ல மீனாட்சி சோமசுந்தரேஸ்வரருடைய அருள் கிடைக்கும்படி அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். அரகர நம பார்வதி பதகே.
என்னாடு உடைய சிவனே போற்றி. Hey,
வேதத்தஜாடதராதரம் சதிதரம் ரத்தாங்கராகோஜகம் ஹஸ்தே சூலகபாலபாசமரம் ரோகக்ஷரக்ஷாகரம் திருவானம் தனாகனம் திரணீயனம் ஆனந்த கோலாஹலம் வந்தே பூதபிராதநாதவடுகம் க்ஷேத்ரஸ்ய பாலம் சிவம் கண்டரம் நீலகண்டம் நீச்சிதாரதாதகந்திரோதனம் காலகாலமம்புஜாட்சமக்ஷசூலமக்ஷரம் ஆதிகாபுராதிநாதகாலபைரவம் பதே ஷூலதண்டபாஷதண்டமாந்திமாதிகாரணம் சாமகாயமாசிதேவமக்ஷரம் நிராமயம் பீமவிக்ரமம் பிரபும் விசித்திரகாண்டவப்ரியம் ஆதிகாபுராதிநாதகாலபைரவம் பதே பூதன் முக்தி முக்தி பிராஜகம் பிரதத்தஜார விக்கிரகம் பக்தவத்சலாந்திமம் சமத்தலோக விக்கிரகம் வினிக்மனன் மனாகுயேம கிங்கினி நெருக்கடி காதிகாபராதிநாதகாலபைரவம் பதே தர்மசேது பாலகம் சுதர்ம மார்கநாசனம் கருணநாசமோஜகம் சுதர்மதாஜகம் விபும் சொர்ணவர்ண கேடதாங்க சோபிதாங்க மண்டலம் காதிகாபராதிநாதகாலபைரவம் பதே ரத்னபாது ராமபாதே ராமபாத யத்னகம் நித்யமத்யுதீயமட்ட தேவதம் நிரஞ்சனம் நித்யதர்ப்பநாதனம் கலாதலம் ஜவீஹனம் காதிகாபராதிநாதகாலபைரவம் பதே அட்டகாத பின்னபத்ம ஜானகோரஞ்சதிம் நித்திபாப நட்டபாப ஜாலமுக்ரநாசனம் அட்டசித்திதாஜகம் கபாலமாலிகந்தரம் காசிகாபுராதிநாத காலபைரவம் பதே பூலசங்கநாஜகம் பாகிமாம் கால கால காமதகன காசிநாத பாகிமாம் விசாலாட்சி அம்பசகித விஸ்வநாத ரக்ஷமாம் விசாலாட்சி அம்பசகித விஸ்வநாத ரக்ஷமாம் விஸ்வநாத ரக்ஷமாம் ஜம்புநாத பாகிமாம் விஸ்வநாத ரக்ஷமாம் ஜம்புநாத பாகிமாம் ஜம்புநாத ரக்ஷமாம் விஸ்வநாத பாகிமாம் சம்போ சங்கர கௌரிபதே சிவ சாம சங்கர உமாபதே இன்றைக்கு அஷ்டமி சப்பரம் என்று சொல்லக்கூடிய நிகழ்வானது இன்றைக்கு மீனாட்சி அம்மையினுடைய அருளாசியோடு லோகநாயகன் எல்லோருக்கும் வழியளக்கக்கூடிய இந்த சிறப்பான அஷ்டமி. இன்றைய அஷ்டமி தினத்திலே மார்கழியில் வரக்கூடிய இந்த தைவரி அஷ்டமி ஒரு சீரும் சிறப்புமானது. இந்த அஷ்டமி நிகழ்விற்கு திருமங்கலத்திற்கும் ஒரு பங்குண்டு. திருமங்கலத்திலே இருந்த ஒரு சரித்திர நிகழ்வு. பாதம் எழில் கப்பல் கீதம் இனிய உயிரே ஜோதி மணிமுடி சொல்லின் சொல்லிரந்து நின்ற தொன்மை ஜோதி மணிமுடி சொல்லின் சொல்லிரந்து நின்ற தொன்மை அதிகுணம் ஒன்றும் எச்சவர்களையும் தாமரை நான்முகன் தலையும் தற்கந்தன் தலையும் எச்சவன் தலையும் தாமரை நான்முகன் தலையும் மலத்தாரும் கொக்கரையவர்க்கும் தெரிவறியாய தொண்டனே தொடருமா தொடரே
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திருமங்கலம் ஆல்பா டிவி. நன்றி.